ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் vlogல வந்து பார்த்தீங்க நம்ம வந்து நைட்டு காஷி வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறமா மார்னிங்லேருந்து நான் vlog வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம காஷி காட் வந்து பார்த்துட்டு கங்கையில் வந்து குளிக்க போகிறோம். கங்கையில் குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கங்கையில் குளிச்சுட்டு தான் காசி விஸ்வநாதனை வந்து போய் பார்ப்பாங்க. ஸோ நாங்களும் வந்து அதை தான் வந்து செஞ்சோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபியூ ஐட்டம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு, ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி அயோத்தியா வந்து சேர்றவங்க லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நானும் சாயும் அயோத்தியா வந்து பார்க்குறோம். அப்பா வந்து முன்னாடியே வந்து பார்த்துருக்காரு அயோத்தியா. அவருக்கு வந்து 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ. அண்ட் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ பிரம்மாண்டமான ஏர்போர்ட் மாதிரி இருந்தது ஸ்டேஷன். ஸோ வாங்க இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணி என்னன்னா 9:30 ஆகுது, 9:30 மணி ஆகுது. நாங்கள் வந்து இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபனில் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னி இதுதான். அதனால் நான் வந்து காட்டில் ஃபோன் வேறு சார்ஜில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து கங்கையில் வந்து குளிக்கிறதுக்காக போகிறோம். ஸோ கங்கையில் குளித்து பாவத்தெல்லாம் கழித்து அப்படி தான் இந்த நாளை வந்து தொடங்குறோம். இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்லாம் பாருங்கள். இது கலிம்பாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. அழகாக இருக்குது, சின்னதாக இருக்குது, ட்ரெடிஷ்னலாக இருக்குது. சாய் தலிக்குங்க. வாங்க காட்டுக்கு போகிறோம், கங்கையில் குளிக்க. எங்கள் அப்பா வராரு. காசி நாட்டுக்கோட்டை. இங்கே தான் நாங்கள் முன்னாடியும் இங்கே தான் தங்குவோம். ரெனோவேஷன் சூப்பராக பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ முன்னாடியை விட பெட்டராக இருக்குது. மக்களே, இங்கே என்ன வித்துட்ருக்காங்கன்னு தெரியுதா? காலங்காத்தால என்ன பண்ணுவாங்கன்னா மொறுன்னு வடையை போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பக்கத்தில் வந்து தோசைக்கல்லில் வந்து தோசை குத்திட்டு இருக்காங்க. மசால் தோசை, ஆனியன் தோசை, எல்லாம் பெப்பர் ரோஸ்ட் அப்படின்னு விதவிதமாக தோசை வச்சு வித்துட்ருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட ஃபுட்டை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. சாம்பார், சட்னி, தோசை இதெல்லாம். ஆனால் அவங்களோட ஆத்தென்டிக் ஃபுட் வந்து இதுதாங்க. லைக் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரி அண்ட் சப்ஜி. அந்த சப்ஜியில் வந்து உருளைக்கிழங்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உருளைக்கிழங்கு மிளகெல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இன்ஃபேக்ட் தயிர் வடை கூட விற்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜிலேபி வந்து சாப்பிட்றாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட ஜிலேபி ஒரு நாள் வந்து நானும் சாயும் சாப்பிட்டோம். அட்டகாசமாக இருந்தது. அந்த vlog வந்து கம்மிங் டேஸில் வந்து வரும். இதுதான் அவங்க ஊரோட ஆத்தென்டிக் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த கார்னர் வந்து பாருங்களேன், நந்தி இருக்குது பாருங்கள் மேலே. ஸோ நந்தியோட இந்த சர்க்கிள் பேர் பார்த்திங்கன்னா நந்தி சர்க்கிள் இல்லை நந்தி கார்னர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நானும் சாயும் எங்கே சுற்றினாலும் இந்த நந்தி சர்க்கிள் அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டு வந்து கரெக்டாக வந்துடுவோம். ஸோ இது பக்கத்தில் தான் நம்மளோட செட்டியாரோட சத்திரம் வந்து இருக்குது. ஸோ இதுதான் என்னோட இந்த பாயிண்ட்டு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் வந்து வந்துடுவேன்னா, இங்கே சின்னதாக கலி இருக்கா, நம்ம ஊருக்கு புதுசு, நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதனால் இதை நான் கேட்டு நான் வந்து சேர்ந்துருவேன். ஸோ இந்த இடத்துல தான் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அப்படியே தசாஸ்வமேத் காட்டோட எண்டுக்கு தான் போவோம். எல்லாமே பார்த்திங்கன்னா கங்கையில் தான் போய் சேரும், எல்லா கலியுமே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிற வழியும் வந்து இருக்குது. ஒரு வழி பார்த்திங்கன்னா இந்த சைடும் வந்து இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து குளிச்சுட்டு தான் கோவிலுக்குள்ளே வந்து போகிறோம். அண்டு 4 பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரே கடை தான். ஆனால் மார்னிங் ஹவர்ஸில் வந்து ரொம்ப சீக்கிரம் ஓப்பன் பண்ணலை. ஏன்னா இப்போது ரொம்ப அங்கே குளிர். நாங்களே வந்து ஃபுல்லாக போத்திட்டு வந்திருக்கோம் பாருங்கள். எல்லாருமே ஸ்வெட்டரு, ஷாலு எல்லாம் போத்திட்டு தான் போயிருப்பாங்க. ஏன்னா 7-8 டிகிரியில் இருக்குது. மார்னிங்கில் கொஞ்சம் டிகிரி வேறு கம்மியாக இருக்கும். மத்தியான நேரத்தில் ஒரு 11:30 மணிக்கு மேலே கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து குறையும். ஸோ பாருங்க, கங்கையை பாருங்க. நம்ம கங்கை அப்படியே சும்மா மின்னரா பாருங்களேன். ஆஹா, வாங்க நம்ம வந்து காட்டில் போயிட்டு இன்னைக்கு வந்து காட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து குளிக்கிறோம் கங்கையில். இன்னும் அழகாக தெரியுறா பாருங்க, சில்வர் கலரில்.
கங்கையில குளிக்க போறோம். வந்துட்டியா? சமத்தா வந்துட்டாரு. ஸோ மக்களே, இங்க வந்து நெறைய காட் இருக்கு. இந்த படிக்கட்டோட இந்த நதி சேர்ந்து இருக்கு பார்த்தீங்களா? அததான் காட்டுங்கிறாங்க. ஸோ இங்க நெறைய காட்ஸ் வந்து இருக்கு. ஒரு காட்டுக்கு ஒரு பேரு. அ ரொம்ப ஃபேமஸ் காட் வந்து அஸ்ஸி காட், த ஷாஷ்வமேத் காட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து எழும்பும்போதும் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி எடுக்குறாங்க. அதே மாதிரி அஸ்தமம் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா, கங்கையில வந்து ஆர்த்தி எடுப்பாங்க. முக்கியமா வந்து அந்த ஈவ்னிங் ஆர்த்தி வந்து எல்லாரும் இல்ல, நீ நம்ம வந்து இன்ஸ்டாலலாம் கூட ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். நெறையா ரீல்ஸ் பார்த்துருப்போம். ரொம்ப அழகா வந்து ஆரத்தி, கங்கா ஆரத்தி வந்து ரொம்ப அழகா இருக்கும். நெறையா ஃபாரினர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த அழக வந்து பார்க்கறதுக்கு அவங்க கூட வராங்க. ஸோ பழைய பழைய ரொம்ப அ பழமையான ஒரு நகரத்தில பார்த்தீங்கன்னா, காஷி. அண்ட் அது வந்து ஊர் அப்படியே இருக்கு. புது புது பில்டிங்கா இல்லாம எல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர வந்து அவங்க மெயின்டெயின் பண்றாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப புடிச்சது. ஏன்னா, அதுதான் நம்மளோட அந்த பழமைய வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து பனாரஸ் உண்மையிலேயே இல்ல. அத நம்ம பார்க்கணும். பார்க்க வேண்டிய ஒரு நகரம். ஏன்னா, அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து அப்படியே பழசாவே இருக்கு. இந்த காட் வந்து 10 கண்ணு வேணுங்க இந்த அழக பார்க்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சூரியனோட வார்ம் அப் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா தண்ணியில் வந்து இறங்க போகிறேன். இங்கே நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. லேடிஸ்லாமும் இங்கே வந்து குளிக்கிறாங்க. இது என்ன காட்டுன்னு தெரியல, கேட்டு சொல்கிறேன். ஆனால் இங்கே உட்காந்து இப்படி பார்க்கறதுக்கு இல்லை, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆஹாஹா, பனாரஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உண்மையிலேயே. என்ன பொறுத்தவரைக்கும் காஷி வந்து ஒரு இமோஷன்ங்க. அத ஒரு இனம் புரியாத ஒரு இமோஷனா தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். அண்ட் காசிக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 அழகான பேர் இருக்கு. ஒண்ணு வாரணாசி, இன்னொன்னு பனாரஸ். ஆங்கிலேயரோட காலத்துல தான் பனாரஸ் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப பிரபலமாச்சாம். 6 டிகிரில இந்த பச்சை தண்ணியில வந்து குளிக்கணுங்க. இதுதான் பெரிய சேலஞ்சே. தீபாவளி நம்ம எல்லாம் கேட்டுப்போம்ல, கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு. ஆனா இன்னைக்கு தான் உண்மையிலேயே கங்கா ஸ்நானம் வந்து ஆச்சு. கங்கையில வந்து குளிச்சுட்டு நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடி ஆகிட்டேன். இங்கே வந்து ட்ரெஸ் மாற்றுறது ஓகே, நீங்கள் வந்து இங்கே காசியில் வந்து மாற்றலாம். இந்த திரிவேணி காட்டில் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் இங்கே வந்து மாற்றலாம். ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா மலாயோ. இந்த ஸ்வீட் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதுக்குன்னு இடம்லாம் இருக்குது. இவங்க எல்லாருக்கும் சுகர் இருக்குது, அதனால நான் விரும்பின ஒரு வாய் டேஸ்ட்டுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் நானும் சாயும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோங்க. ரொம்ப சூப்பருங்க. மலாயோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி அனுப்பிச்சாங்க, நீ வந்து மலாயோ வந்து கண்டிப்பாக சாப்பிடணும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த மலாயோ பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். லாஸ்ட் டைம் வந்து நான் சாப்பிடல. இப்போ வந்து வின்டரில் வந்ததுனால நாங்கள் மலாயோவை வந்து என்ஜாய் பண்ணோம். சாப்பிட வேண்டிய ஒரு ஐட்டம்ங்க. கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. நுரைச்சி இருக்குங்க, அப்படியே வாயில் வைக்கும் போதே கரையுது. அதுக்கப்புறமா வந்து பால் வந்து கொடுக்குறாங்க. இந்த மலாயோ சாப்பிட்டுட்டு அந்த பாலை வந்து ஊற்றுவாங்க, அதை நம்ம குடிச்சிடணும். சிவன் வந்து என்ன ரொம்ப அல்பமா நெனச்சுக்க போறாரு. கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு, என்ன அப்படியே வந்து பார்க்காம, "உனக்கு மலாயோ வரைக்கும் தின்னுட்டு தான் வரணுமா?" அப்படின்னு என்ன நெனச்சாலும் நம்ம ஊர்ல கிடைக்காது. அதனால சாப்ட்டுறணும். ஃப்ரெண்ட்ஸ், கங்கையில் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. மலாயோலாம் சாப்பிட்டு இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக வந்து போகிறோம்.
அநேகமாக 1ஆம் நம்பர் கேட்லேருந்து நான் வந்து போவேன். குளிச்சதுக்கு அப்புறமா குளிர் வந்து பெருசாக தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவரே வந்து குடுத்துடுறேன். ஏன்னா ரொம்ப கச்ச 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 கச்சன்னு இருக்கா. அதனால உங்களுக்கு வந்து நான் அங்க பேசுறது வந்து காதுல விழாது. விதவிதமா விதவிதமா ஸ்வீட், இது பேரு தான் கேவர் அப்படிம்பாங்க. அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் வந்து ட்ரை பண்ணுங்க நார்த் இந்தியா வரீங்க அப்படின்னா. அண்ட் கேட்கவே வேண்டாங்க. என்ன ஸ்வீட்டுங்க! அப்பா அப்பா அப்பா! நின்னு வாங்க விட மாட்டேங்கிறாங்க நம்ம மக்கள். இவங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சா, அதனால. ஆனா இன்னொன்னுங்க, ஸ்வீட் அண்ட் வளையல் வந்து இல்ல, வேற லெவல்ல இருக்குங்க. வளையல் வந்து சான்ஸே இல்ல. நீங்க நார்த் இந்தியா வந்தீங்கன்னா, கண்டிப்பா மக்களே வளையல் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீ ஏதாவது வாங்கிட்டு வந்தியா அப்படின்னா, இவங்களோட போயிட்டு நான் எங்கேருந்துங்க ஷாப்பிங் பண்ணறது? ஒண்ணுமே நான் வாங்கல. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து காசி விஸ்வநாதரோட தரிசனம் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி டெம்பிளும் வந்து பார்த்துட்டு இப்போ தான் நாங்கள் 2 பேரும் வெளியில் வரோம். நல்ல தரிசனம் வந்து ஆச்சு. ஆனால் இன்னைக்கு நல்ல கூட்டம். ஒரு செகண்ட் தான் பார்க்க விட்டாங்க. ஸோ அடுத்தது 2 நாள் வந்து இருப்போம். அப்போ இன்னும் ஒரு வாட்டியும் நான் வந்து உள்ளே போவேன். இப்போ வந்து நாங்கள் அயோத்தியா வந்து கிளம்புறோம். அயோத்தியா வாங்க, ராம் லல்லாவும் பார்க்கலாம். சாம்பார் சாதம், பாயசம், வெண்டைக்காய் கார்ன் பொரியல், அதுக்கப்புறமா கத்திரிக்காய் பொரியல், வடை, அப்பளம். மக்களே, நீங்க வந்து யூபி பீகார் வந்து பக்கம் வரீங்க அப்படின்னா 2 விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, நீங்கள் ரிசர்வ் பண்ணி ஏறி இருந்தாலும் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லேயும் மக்கள் வந்து நம்ம சீட்டில் ஆல்ரெடி உட்காந்துருப்பாங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களோட உட்காந்து ஹிந்தி தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு 4 வார்த்தை என்ன மாதிரி கான்வர்சேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. 2வது பார்த்தீங்கன்னா, டாய்லெட் அவ்வளோ இன்டீசென்ட்டாக இருக்கும். இந்த வயசானவங்க முடி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டு வராங்க. நான் வந்து ஏறி உக்காந்தவ தான். அதுக்கப்புறம் நான் வந்து ரூமுக்கு போய் தான் போனேன். அந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குன்னு வந்து சொன்னாங்க. ஸோ எஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காசிலேருந்து அயோத்தியாவுக்கு வந்து நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி ட்ரெயின்னு. ஸோ அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் ஏறி வந்து இப்போ வந்திருக்கோம். ஸோ லிஃப்ட் இருக்குது, எக்ஸ்லேட்டர் இருக்குது, நம்ம பார்த்து போ. கவர்மெண்ட் வந்து அவ்வளோ பண்ணுது. ஆனால் மக்களுக்கு சிவிக் சென்ஸ் வந்து வேணும், அவ்வளோதான். அண்ட் இங்கே பாருங்க, ஏர்போர்ட்டா இல்லை ட்ரெயின் ஸ்டேஷனான்னு புரியாத அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான ஸ்டேஷனுங்க. அந்த அயோத்தியா வரதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்து நிறையா ட்ரெயின்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ நிறையா பேர் ஈஸியாக வரலாம் அப்படின்னு. இங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோ செஷன்ஸ்லாம் வந்து பண்ணோம். ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான ஸ்டேஷனை பார்க்கல. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, ரூம்ஸ் கிடையாது. ரூம்ஸ் அதாவது டார்மெண்ட்ரி தான். டார்மெண்ட்ரியும் நீங்கள் வந்து கீழே படுக்கணும். இந்த குளிரில் தரையில் படுத்தோம் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகிடுவோம். ஸோ சாப்பாடு மட்டும் கோதுமை உப்புமா அண்ட் தோசை, சட்னி எல்லாம் வச்சுருந்தாங்க, குழம்பு எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சுட சுட நாங்கள் வந்து ரூம் வந்து போட்டு தங்கிட்டோம். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த காலத்து இது பார்த்திங்களா பில்டிங்கு, அதனால ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களே வந்து ஆட்டோ பேசி சொல்லி விட்டு அமிச்சாங்க. இந்த ஹோட்டல் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க, இங்கே வந்து நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு. இங்கே வந்து 12 ஹவர்ஸ் செக்இன்னுங்க, 24 ஹவர்ஸ் கிடையாது. ஸோ மார்னிங் வரைக்கும் எங்களுக்கு 11 o'clock வரைக்கும் டைம் இருந்தது. விஜய் பேலஸில் அயோத்தியாவில் வந்து தங்கியிருக்கோம். ஸோ எஸ், ரூம் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்களாம். ஸோ அந்த செட்டியார் சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து இருக்குது.
ஒரு ஆட்டோல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 20 அப்படின்னு வந்து எங்கள ரூ. 60 வாங்கிட்டு இங்க வந்து கொண்டு வந்து விட்டாங்க. ₹1000 இந்த ரூம் ரென்ட். பேசிக் அம்னிட்டீஸ் இருக்கு. அண்ட் நீட்டா இருந்தது. புதுசு அப்படிங்கிறதுனால பெட்டெல்லாம் அந்த ரஜாய் வந்து தேவைப்பட்டது. அயோத்தியா ரொம்ப குளுரு. இத பாருங்க எல்லாரும் மூஞ்சி எல்லாத்தையும் போத்திக்கிட்டு உடம்பு மட்டும் இல்ல, மூஞ்சியும் சேர்த்து போத்திக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ குளுரு. ஓகே. இப்போ ட்ரெயின்ல வேற ட்ராவல் பண்ணி வந்ததுனால குளிர் பயங்கரமா இருக்கு. அப்பாக்கு வந்து கீழ படுத்தலாம் எழுந்துக்க முடியாது. அதனால நாங்க வந்து ரூமே போட்டாச்சு. பாருங்க அந்த ரஜாய் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா டாய்லெட்டும் ரொம்ப சௌரியமா இருந்தது. நல்ல நீட்டா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ அயோத்தியாவுக்கு வந்தீங்கன்னா, விஜய் பேலஸ்ல தங்கலாம். ஆக்சுவலி இது ₹1200 ரூம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க பேசி ஈசி ரூ. 1000 வந்து வந்துட்டாங்க. ஸோ இதுதாங்க. ஸோ நாளைக்கு சந்திக்கிறேன் மக்களே. அயோத்தியாக்குள்ள போகலாம். ஓகே. பாய்.